பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. நல்ல ஒரு ஆராதனை நம்ம கேட்டோம். ஸ்ட்ரைட்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக இன்றையோட கர்த்தருடைய வார்த்தை வந்து அது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கேள்வி. திருப்பி சொல்றேன், இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கேள்வி. ஸ்கிரீன்ல போட்டிருக்கு பாருங்க, ஒரு கேள்வி. இந்த நாளுடைய மெசேஜோட டைட்டிலே என்ன அப்படின்னா ஒரு கேள்வி. அது டைட்டிலே. அது என்ன கேள்வி, என்ன காரியங்கள் நம்ம பார்க்க போறோம், ஆவியானவர் வந்து நமக்கு என்ன பேச போறாரு. நிறைய பேர் வந்து நிறைய காரியங்களை எதிர்பார்த்து இந்த வார்த்தையை கேட்க வந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க வந்து இந்த மெசேஜ் டைம்ல ஏதோ ஒரு காரியம் கேட்க வரல, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கேன். அந்த கேள்விக்கு பதில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்னா என்ன அப்படின்றதுதான் இந்த நாள்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, அது என்ன கேள்வி நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்வி நம்மளை பார்த்து எழுப்பப்பட போகுது. ரொம்ப ரொம்ப ஷார்ட் sermon. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு கேள்வியோட நான் விட்டுருவேன். எப்பவுமே மெசேஜ்ல வந்து ஒரு கேள்வி கேட்டு ஊழியக்காரர் வந்து பதில் அளிப்போம். பட் இந்த கேள்விக்கு வந்து நீங்க பர்சனலா நீங்களும் காடும் நீங்க காடுக்கு பதில் சொல்லணும். மைட் பி அடுத்த வாரம் நம்மளுடைய ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில வந்து ரெக்கார்ட் பண்ணாம நம்ம வந்து ஷேரிங் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கேள்வி கேட்டாரு ஆண்டவர், பதில் இருக்குதா, பதில் பெற்றுக்கொண்டிருக்கலா, இந்த ஒரு வாரத்துல பெற்றுக்கொண்டீங்கன்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு ஷேரிங் செஷனா நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய வாட்டி இந்த வசனங்களை வந்து நம்ம படித்திருப்போம். ஆனால் இந்த கேள்வி வரும்போது, ஓ, இப்படி நம்ம பார்த்தது இல்லையே, நான் இந்த வசனத்தை எப்படி அப்ரோச் பண்ணது இல்லையே, நான் படிக்கும்போது இது வேற மாதிரி தான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். வேதம் இருக்கிறவர்கள் அம்மா நீங்க படிக்கணும்னா படிங்க. மோஸ்டா இது ஆன்லைன்ல கொஞ்சம் டிலே இருக்கும். அதனால இன்கேஸ் நான் வந்து இன்டரப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, நான் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். எஸ், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் படிக்க போறோம். ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி. அப்பலாமா? எஸ், மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. ஓகே, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த செஷன் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் படித்த வசனங்கள் இருக்கும், நம்ம தியானிக்கலாம். ஓகே, ஸ்கிரீன்ல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பிக்சர் தெரிய போகுது. எஸ், இந்த பிக்சர் இதுதான் இன்றையோட நாளுடைய தியானம். வசனம் சொல்லுது, 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அது மாத்திரம் இல்லாமல் 14வது வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இது யாருக்கு இந்த வசனம் போடணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் இந்த வார்த்தையை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு. எஸ்பெஷலா இந்த எஸ்ஐசி மெசேஜ யாரெல்லாம் கேட்கறீங்களோ, அது யூடியூப்லயும் சரி, லைவ் ஜூம்லயும் சரி, நான் இந்த வார்த்தை உங்க காதுல கேட்டாலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா 2 in 1 காம்போ. நம்மளாம் இந்த உலகத்துல வந்து உப்பா இருக்கிறோமா, வெளிச்சமா இருக்கிறோமா? ஓகே, 13வது வசனத்தை நான் திரும்பி படிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து உறுதியா சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பாதான் இருக்கிறீங்க, ஆனா சாரம் இருக்குதா? கேள்வி நம்பர் 1. உப்பு போடுறேன், ஆனா உப்பு வந்து சமையல்ல எடுப்படல அப்படின்னா அது வந்து தூக்கி கீழே தான் போடணும், யூஸ்லெஸ் ஆயிடும். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு இந்த நாள்ல, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற, நான் உன்னை வந்து உப்பு மாதிரி படைச்சேன், ஆனா உன் சாரம் எங்கே? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், ஆனால் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க மாட்டாதே. ஏன்பா, உன்னை பார்த்து நான் உப்புன்னு சொன்னேன், ஓகே, வெளிச்சம் சொன்னோம், ஓகே, உப்பு தானே, சாரம் எங்க? வெளிச்சம் தானே, ஏன் ஒஞ்சின்னு இருக்கிற? 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள
யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுச்சு, நீங்க உப்பு, நீங்க வெளிச்சம். நீங்கள் உப்பு என்றால் உங்களுடைய சாரம் எங்கே? நீங்கள் வெளிச்சம் என்றால் வெளிச்சம் எங்கே? ஆஹ் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமா, நான் கூட வெளிச்சம், நான் கூட வெளிச்சம் நான் சொல்லிக்கலாம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, என் வெளிச்சத்தை பிறர் காண்கிறார்களா? அதுதான் கேள்வி. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, கூட்டு வச்சிடாருப்பா. ஒரு ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு நான் எழுதின ஒரு பாட்டு இருக்குது. உன் லைட்ட கொளுத்தி கூடக்குள்ள ஒளிச்சு வச்சு இருட்டாகிறது கத்திரியே, இது நியாயமா? உன் கையில கொடுத்த திறமைய வாயில போட்டு ஏப்ப விட்டு குழி தோண்டி புதைச்சு புட்ட ஏண்டாயம்மா? புதைச்சியும் வைக்காத ஒளிச்சியும் வைக்காத தெளிவாத்தான் சொன்னாரு நம்ம ஏசுதான் அப்படின்னு ஒரு சாங் எழுதணும். அந்த சாங் இந்த வேர்ஸோட அடிப்படையில தான், உன் லைட்டை கொளுத்தி கூடக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அப்படி விட்டாது ஏன் கத்துற? இது வாழ்க்கை இருட்டாதான் இருக்க செய்யும். ஏன்னா நீ தானே வெளிச்சம். நீ வெளிச்சம். கர்த்தர் வந்து நம்ம சில நேரத்துல என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே வெளிச்சம் உண்டாவதாக, என் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும் 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 உண்டாகட்டும்னு பண்றமே தவிர, ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா உண்டாகட்டும்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நேரத்துல வெளிச்சத்தை படைச்சிட்டேன், அதுக்கப்புறம் உன்ன வெளிச்சம்ன்ற வார்த்தை அதான் சொல்றேன், உலகத்துக்கு வெளிச்சமா அதுக்கப்புறம் நான் உன்னதானே வெளிச்சம், நீ வெளிச்சம் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னு நீ மாறு, நீ வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ண, அதுதான் வார்த்தை சொல்லிட்டு சும்மா உன்னை நீ மூடி மறைச்சிட்டு உன்னுடைய திறமைகளை அப்படியே உனக்குள்ளேயே வச்சுக்கின்னு அப்படின்னு நாங்களாம் ஐ ஃபீல் ஷையணும் அப்படியே உனக்குள்ளேயே வச்சுக்கிறதா ஒரு பிரயோஜனம் இல்ல. சொல்லு வசனம், யாருன்னா விளக்கு, ஒரு லைட்டு விளக்க கொளுத்தி யாருன்னா மரக்காலால மூடி வைப்பாங்களா? விளக்கு சண்டின் மேல ஒரு இடத்துல டாப்ல தானே வைப்பாங்க. ஏன்? அப்போதான் அது வீட்டுள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கேள்வி, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒரு கேள்வி, ஆனா நிறைய கேள்வி வருது நீங்க நம்மளை பார்த்து. உப்பு தானே, சாரம் எங்க? வெளிச்சம் தானே, மற்றவர்கள் தக்கதாக இருக்கிறோமா? அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆமா, நான் வெளிச்சம் தான், நான் உப்பு தான், ஆமை நல்ல நான் சொல்லிக்கலாம், என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக சொல்லலாம். ஆனா ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நான் என்னுடைய நற்கிரியை கண்டு இல்ல, நான் வெளிச்சம் நானே சொல்லிக்கிட்டு நானே வெளிச்சம் மாதிரி ஃபீல் பண்ணி வெளிச்சமா இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தோட காட் வைக்கிற ஸ்டாண்டர்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி இல்ல டைட்டில், ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காணத்தக்கதாக உங்க நற்கிரிகள் இருக்கிறா. காட் எதிர்பார்க்கிற ஒரு வெளிச்சம், காட் எதிர்பார்க்கிற ஒரு உப்பு, ஒரு சாரம் இருக்கிற ஒரு உப்பு என்னன்னா, மனுஷன் பார்க்கணும், சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய நற்கிரியை, நான் செய்கிற காரியங்கள், இதுல வந்து எப்படி எடுத்துக்கூடாது, மத்தவங்க பார்க்கணும்னு செய்ய சொல்ல, நல்லா வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செய்யற காரியங்கள் பிறர் பார்க்கத்தக்கதாக அது அமையணும். மத்தவங்க பார்க்கும் போது செய்யறது, அதுக்கப்புறம் அது இல்ல, இந்த கேமராக்காக நடிக்கிறது, நம்ம மனுஷங்க பார்க்கும் போது மனுஷங்களை பிரியப்படுத்த, அதை பத்தி வசனம் சொல்றோம். வசனம் தெளிவா சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு அப்படின்னா, ஒரு ரூம் உள்ள நானே எனக்கு நற்கிரியை செஞ்சுக்கிறேன், ரூமுக்குள்ளேயே நல்லது பண்ணிக்கிறேன், யாருக்கும் தெரிய வேணாம், அப்படி இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு காட் நம்ம கிட்ட ஒரு சால்ட் அண்ட் லைட், உப்பும் வெளிச்சமா எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, மனுஷன் சுத்திரவன் பார்க்கணும், நானே என்னை பத்தி சொல்லிக்கூடாது, பிறருடைய வாய் புகழட்டும், நான் மனுஷன். ஏன் இது வந்து எந்த ஃபீல்ட்ல வேணா நீங்க எடுத்துக்கலாம். கர்த்தர், அது நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கான கேள்வி இது. அது வந்து உங்க ஃபேமிலியா எடுத்துக்கலாம், ஒர்க்கா எடுத்துக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அது சார்ந்த கேள்வி. பிறர் பார்க்கத்தக்கதாக உங்களுடைய காரியங்கள் இருக்கிறதா? பிறர் பார்க்கத்தக்கதாக உங்களுடைய நற்கிரியைகள் இருக்கிறதா? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். திருப்பி சொல்றேன், இப்ப நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஆனா அது வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து தனி வெளியே தெரியாம நான் மட்டுமே பர்சனலா ஜோம் பண்ணிட்டு எனக்கும் காடுக்கும் சூப்பர் டைட்டா இருக்குது. அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கிறேன், அப்படி வச்சுக்கலாம். ஆனா நான் ஊழியம் செய்யல, நான் வந்து எந்த விதமான அந்த அந்த கனி, ஓகேவா, எனக்கும் காடுக்கும் ஒரு பர்சனல், ஒரு நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு கணவன், ஒரு மனைவி, இவங்க ரொம்ப பயங்கர க்ளோஸ் இன்டிமேட்டா இருக்காங்கன்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை தான். பிறக்கிற ஒரு குழந்தை தான் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா அந்யோன்யமா அந்த இன்டிமேட்டா இருந்து அதன் விளைவாக ஒரு கனி பிறக்கிறது. அந்த கனி தான் அந்த குழந்தை. ஓகேவா? அப்போ நான் கர்த்தரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன், அவருடைய வெளிச்சமும் அவருடைய உப்பும் எனக்குள்ள சாரமாவும் பயங்கர வெளிச்சமா இருக்கு அப்படின்னா, அதோடைய ப்ரூஃப் என்னன்னா வெளியரங்கமா இருக்கு.
இது வந்து நான் வெளியரங்கமா காட்டிக்கிறது இல்ல. கர்த்தர் சொல்றது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஸ் ஆகணும். ஏன் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு மற்றவங்க பாக்குற மாதிரி இருக்குதா? நம்மளுடைய வாட் எவர், நம்மளுடைய வெளிச்சமும் நம்மளுடைய உப்பு அந்த சாரமும் மத்தவங்க டேஸ்ட் பண்ணிட்டு பா பயங்கரமா இருக்குது அப்படி சொல்ற மாதிரி இருக்குதா? இல்ல என்ன இது உப்பு சப்பு இல்லாம இருக்கிறா போல அப்படி இருக்குதா? என்ன இது? சில பேர் வந்து வெளிச்சம் வெளிச்சம் அது பல்ப் இருக்குது. ஆனா லைட் போடுறோம் ஆன் ஆக மாட்டேங்குது. பல்ப் இருக்குது, உள்ள பிலமெண்ட் இருக்குது, செந்தில் கவர்மெண்ட் இதுல எப்படி லைட் எரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். நிறைய நேரத்துல பல்ப் இருக்குது எல்லாம் இருக்குது. ஆனா சுவிட்ச் போட்டா லைட் ஏறும். நம்ம என்ன நினைச்சீங்கன்னா கரண்ட் இல்ல போல. கரண்ட் எல்லாம் இருக்குது. பக்கத்து லைட் அந்த லைட் இந்த லைட்ல எரியுது. நம்ம ஏன் எரியலன்னா மனுஷர் பார்க்கத்தக்கதாக இல்லையே. இல்லையே நான் இருக்கிறேன் இல்லையே நான் இருக்கிறேன். நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் லெவலுக்காகவும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் நீங்க சொல்லலாம். ஆனால் கேள்வி உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்களே சொல்லிக்கிறது. நான் கேள்வியை கேட்டு உங்ககிட்ட நீங்க பதில் எதிர்பார்க்க போறதுல நீங்க காடுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க சொன்னா நிறைய கேள்விகள் அதுல ஒரு கேள்வி மனுஷர் காணத்தக்கதாக இருக்கிறதா? எந்த அளவுக்குன்னா மனுஷன் பார்த்தா எனக்கு என்னப்பா மனுஷனுக்காக நான் வாழறேன். நோ 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 வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். 16வது வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு கமா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மனுஷன் பாக்குறான். சூப்பர் நெல்சன் நெல்சன் பாஸ்டர் பயங்கரம். ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது இல்ல. மனுஷர் என் நற்கிரியை பார்த்துட்டு சூப்பர் நெல்சன் பாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு ஊழியனுக்காக நான் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு வாலிப வயசுல நீங்க மினிஸ்ட்ரியில இறங்கி அன்மேரிடு இவ்வளவு வைராக்கியமா ஊழியம் பண்றது ரொம்ப ரேர். நான் உங்களை பாக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஊழியம் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொன்னாதான் என்னுடைய சக்சஸ். அந்த மாதிரி பேசுறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஒரு கிரெடிட் எனக்கு வந்துச்சுன்னா தட்ஸ் ஓகே. நான் செய்யற ஒர்க்கை வந்து யாரோ ஒரு நபர் அங்கீகரிக்கிறாங்க, தட்ஸ் ஃபைன். ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அதற்கும் மேல எப்படின்னா மனுஷன் என்னுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவை மகிமைப்படுத்தணும். பா ஆண்டவரே நான் சொல்றேன் பாருங்க. உதாரணம் சொல்றேன். வெஸ்லி ஐயா, ஓகே, அரியலூர் பாஸ்டர் வெஸ்லி ஐயா, அவர் எப்பெல்லாம் அவருடைய ஆடியோஸ் நான் கேட்கிறனோ, அவர் எப்பெல்லாம் அவருடைய ஊழியங்களை பார்க்கறனோ ஸ்ட்ரெயிட்டா நான் காடுக்கு தேங்க் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவரே இவ்வளவு பெரிய வயசுல ஒரு மூத்த ஊழியர் இந்த அளவுக்கு வைராக்கியமா துதி துதி துதின்னு கர்த்தரோட உறவுலயே வாழ்றாரு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன். நான் வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு காட்டினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பர்சனலா ரீசெண்டா நான் சொன்னதை டக்குனு ஞாபகம் வந்துச்சு. அது போல உங்களை பார்த்து யாராவது ஆண்டவரே இந்த இந்த நபருக்கு அது உங்ககிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. மனுஷன் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு நபரை என் லைஃப்ல வச்சிருக்கு. ஆண்டவரே என்னுடைய வேலை ஸ்தலத்துல இந்த பொண்ணு இருக்குது, இதற்காக நீ லவ் பண்ற பொண்ணு இல்ல, நம்ம சைட் அடிக்கிற பொண்ணு அப்படி எடுத்துக்கூடாது பட்டுன்னு. அதாவது நம்ம செய்யற நற்கிரியைகள்னால அவங்க வந்து பெனிஃபிட் ஆயிட்டு நம்ம கிட்ட கூட சொல்லலாம் கூட பரவாயில்ல. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த நபருக்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த நபரை படைச்சிங்களே அதற்காக நன்றி. இவங்க மட்டும் எனக்கு ஊழியம் செய்யலைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன். இந்த நபர் மட்டும் நமக்கு உதாரணம் சொல்றேன். காந்தி தாத்தா மட்டும் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி தரலன்னா இந்நேரமும் வெள்ளைக்காரங்கிட்ட அடிமையா தான் இருப்போம். விடுதலை கொடுத்தாரா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர்கிட்ட சொன்னாலும் வி ஃபீல் தேங்க்ஃபுல். அந்த மாதிரி சொல்றேன். நம்மளை பார்த்து நம்மளுடைய நற்கிரைகளை பார்த்து நம்மளுடைய லைஃபை பார்த்து நம்மளுடைய இம்பாக்ட் யாரோ ஒரு வாழ்க்கையில நான் செய்யற இம்பாக்ட் உங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க மட்டும் என் லைஃப்ல வெளிச்சமா இல்லைன்னு வைங்களேன். உங்களுடைய வெளிச்சம் அப்படி ஷைன் ஆகும் போது வேற லெவல்ல நீங்க மட்டும் இந்த டைம் பீரியட்ல என் லைஃப்ல என்டர் ஆகலன்னா என் வாழ்க்கை ஒண்ணு இல்லதா இருந்தது. தேங்க்யூ சோ மச். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அதான் கில்லி. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் தான் காட் எதிர்பார்க்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி அதனால உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. திருப்பி நான் சொல்றேன். நம்ம இப்படி சொல்லிக்கூடாது. என்ன அப்படின்னா நான் வெளிச்சம், நான் பிரகாசிக்கிறேனே, நான் மத்தவங்க பார்க்கணும், மத்தவங்க வாயில இருந்து வரணும், அவ்வளவுதான் டேட்டா. நானே என்னை பத்தி சொல்லிக்கலாம், நான் நல்லாதான் இருக்கேன்னு கடவுள் சொல்லலாம். இங்க வந்து இந்த வேர்ஸ் படி ஸ்டாண்டர்ட் காட் எந்த லெவல்ல செட் பண்றதுனா இல்ல செல்லும். நீயே சொல்லிக்கிறது இல்ல, நான் சொல்றது கூட இல்ல. மனுஷன் பார்த்து சொல்றானா? உன்கிட்ட சொல்றது இல்ல, என்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். மனுஷன் வந்து இப்போ என்ன ஒருத்தருக்கு என்ன பிடிக்கணும் வைங்களேன், என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. தட்ஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் ஹியர். ஓகே, தட்ஸ் ஃபைன், ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது இல்ல ஸ்டாண்டர்டு. என்கிட்ட அவங்க சொல்லனாலும் பரவாயில்ல, ஜெபத்துல போயிட்டு ஆண்டவரே இந்த மாதிரி தேங்க்யூ லார்ட் இந்த நபருக்காக, அது வருதா? அந்த விதமான ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியை தான் எதிர்பார்க்கணும் காட். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நாள்ல ஒரு விஷயம் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா நம்ம சபையோட பேர் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் என்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற என்ன கேள்வி அப்படின்னா, நீ பிரகாசிக்கிறாயா?
ஆர் யூ ஷைனிங்? நீ லைட்னு சொல்றப்பா வெளிச்சம்னா அது சும்மா கண்ணு கூசணும். டக்குன்னு தூங்கி எழுந்துச்சுன்னா நான் இப்ப நவுந்தனா இங்க ஒரு லைட் தெரியுதா? இந்த ஸ்கிரீன்ல தெரியுதா? இங்க லைட் தெரியுதா? இங்க 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 தெரியுதா? ஏன்னா அங்க எதிர்ல ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் அடிக்கிறதுன்றது இந்த ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. புரியுதுங்களா? நான் இப்படி கவர் பண்ணி உட்கார்றேன். என் ஃபேஸ் அதனாலதான் பிரைட்டா தெரியுது. அந்த லைட் நான் நான் சொல்றேன். அங்க லைட் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் அதை ஆஃப் பண்ணிட்டு லைட் இருக்குது லைட் இருக்குது சொல்லக்கூடாது. அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க தெரியணும். அந்த அளவுக்கு வெளியரங்கமா பச்சையா இருக்குதா? கேள்வி. ஓகே. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிக்கணும்? ஹவ் ஷுட் ஐ ஷைன்? எப்படி பிரகாசிக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஆஹ் எப்படி சொல்றது? எந்த இடத்துல வேணா எந்த ரெல்ம் ஓகே. சில பேர் மெழுகுவர்த்தியா இருப்பாங்க. சில பேர் வந்து மின்மினி பூச்சி மாதிரி டவுலோண்டு லைட் வச்சு சுத்தி நிற்பாங்க. ஃபைன். சில உங்களுக்கு உங்களுடைய அழைப்பு உங்களுடைய இது. ஆனா அதை பார்த்து மின்மினியை பூச்சி எத்தனை பேர் ரசிச்சு இருக்கும். ஒரு இருட்டான ஒரு வீட்டுல டக்குன்னு ஒரு வெளிச்சம் எத்தனை வரும்போது ஒரு ஒரு இவ்வளோண்டு மெழுகுவர்த்தி தான். ஆனா அந்த டைம்ல அப்பா நல்ல வேலை மெழுகுவர்த்தியாவது இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படும். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காது நாம் பிரகாசிக்கிறோமா? பிறர் காணத்தக்கதாக, அதாவது சில மங்கி போகிற மெழுகுவர்த்தி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அது இருக்கிறதோ ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணு தலைக்கீழ போயின்னு இருக்கும். அந்த மாதிரி இல்ல. அப்படி வரும்போது சில பேர் வந்து ஃபயரா இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி தூரத்துல இருந்து புகை தெரியும். அங்க அப்படியே கப கப கபன்னு பத்தி தெரியும். உங்களுடைய அழைப்பின்படி உங்களுக்கு காட் என்ன சொல்றாரோ, உங்ககிட்ட காட் என்ன பேசுறாரோ அந்த அளவின்படி பிறர் காணத்தக்கதாக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஷுட் ஷைன். வாட் ஷுட் யூ டூ? நீங்க உங்களோட கேள்வி. நான் என்ன பண்ணும்பா இப்போ இவ்வளவு பேசுறேன். நீ பிரகாசிக்கணும், அவ்வளவுதான். ஹவு ஷுட் ஐ ஷைன்? எப்படி பிரகாசிக்கணும்? எப்படின்னா பிறர் பார்க்கத்தக்கதாக பிறர் காணத்தக்கதாக பிரகாசிக்கணும். இந்த வசனங்கள் அதுதான் சொல்லுங்க. ஓகே. இதுக்கப்புறம் அம்மாவை நான் ஸ்டாப் பண்ணலாம். அந்த வசனத்துல இருந்து படிக்கலாம். 17 நியாயப்பிரமாணத்தினாலும் எஸ் படிக்கிறீங்களா? 5:17 மேத்யூ. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஓகே. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா பிரகாசிங்க. ஒரே ஒரு விஷயம் இங்க காட் செட் பண்ற ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, நீ செய்யாததை தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாத, நீ செய்யாத போதிக்காத. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நானே பிரகாசிக்காம ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டின்னு பேர் வச்சோம். பேரோட இல்ல, பிரகாசிக்குது. மக்களுடைய ஃபீட்பேக்ஸ் அது தெரியுது. பர்சனல் டெஸ்டிமனிஸ். ஓகேவா? நான் பேரை மட்டும் வச்சு பிரகாசமே இல்லைன்னு வைங்களேன், நான் இதை பேசுறதுக்கே தகுதி. இந்த சாப்டர் இந்த ஒரு வார்த்தை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவரே நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. நானே பிரகாசிக்கல, நான் என்னத்த இந்த வார்த்தையை போய் பேசுறது, வேற எதனா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஓரளவுக்கு மனிதர் காணத்தக்கதாக, திருப்பி சொல்றேன், தைரியமா இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பத்து தலையை வச்சுக்கின்னு கேமரா முன்னாடி இந்த லென்ஸை பார்த்து பேசுறது இட்ஸ் நாட் அ ஜோக். ஓகேவா? ஆனால் என்னுடைய ஆக்சுவலா நான் ரொம்ப ரொம்ப ஷை. இப்ப இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவரோட அழைப்பு வந்துச்சு. அப்புறம் இந்த ஷைகெல்லாம் அச்சு ஓடிச்சு எத்தனை வந்து நிறுத்துறாரு பாருங்களேன். ஏன் தெரியுமா? இதுல ₹1 எனக்கு லாபம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் பிரகாசிக்க வேண்டும். இது நிறைய பேருக்கு பிரோஜனமா இருந்தாலும், எனக்கு தான் சபை இருக்கு, எனக்கு கல்வாரி கிறிஸ்து சபை இருக்கு, வார வாரம் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். பத்தாது, வெளிச்சம் பத்தலையே. நிறைய பேர் போய் சேர்ந்தா நல்லா இருக்கு. ஐயோ ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு ஒரு சேர்ச் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஒரு இது இல்லாம சோசியல் மீடியா லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம் முடிஞ்ச அளவு பிரகாசிச்சுக்கினே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை போட்டுனே ஏதோ ஒண்ணு நம்மளோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தணும். ட்ரம்ஸ் கிளாஸ், வாட் எவர் இட் இஸ். அதான் திருப்பி சொல்றேன் பாருங்க, இது ஜஸ்ட் ஊழியர்னு எடுத்துக்கூடாது. உங்களுடைய அழைப்பின் பிரகாரம் உங்களுக்கு என்ன தரிசனம், உங்களுக்கு என்ன ஓட்டமோ கர்த்தர் மகிமைப்படும் விதத்துல நான் செய்யற ஒரு காரியம், இந்த நபர் இது செய்யறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் அது சமையலா கூட இருக்கும். இப்ப நீங்க செய்யற சமையலை ஒருத்தர் சாப்பிட்டு இந்த ஒரு கைப்பக்குவத்தோட உங்களை படைச்சதுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு அந்த நன்றி உள்ளதெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க வின்னு அந்த சமையல்ன்ற ஃபீல்ட். அந்த மாதிரி சொல்றோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். 19வது வசனம். ஆகையால் இந்த கற்பனைகள் முன்பாக சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்ன பண்ண. அதாவது அவரே செய்ய மாட்டாராம்,
ஆனா அவர் வந்து எல்லாருக்கும் போதிச்சுன்னு இருப்பாராம். இந்த மாதிரி ஆளுங்களை காட் எந்த பிராக்கெட்ல போடுறாரு அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல எல்லாரிலும் அவன் சின்னவன் அப்படின்னு. உம் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்ன பண்ணுவான். திருப்பி சொல்றேன், பிரகாசித்து விட்டு பிறர் பிரகாசிக்க உதவி செய்யறதுதான் கரெக்ட். திருப்பி சொல்றேன், நான் பிரகாசிக்க வேண்டும், அதுக்கப்புறம் பிறர் பிரகாசிக்க நான் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் கை கொண்டு அதுக்கப்புறம் போதிக்கணும். நானே கை கொள்ளணும், போதிக்க தகுதியாற்றணும். வாய மூணு என் வேலையை பார்க்கணும். எங்களுடைய கல்வாரி கிறிஸ்து சபை திருச்சபையில நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. ஐ மீன் மெயினா லீடர்ஸ் இங்க சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம பிரகாசிக்கலாம். நம்ம பிரகாசிச்சு அதுக்கப்புறம் மத்தவங்களை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுடைய ஃபுல் போக்கஸ் நான் பிரகாசிக்கணும், நான் பிரகாசிக்கணும், நான் பிரகாசிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளே அதுல இருந்து நம்ம அக்கினியா ஊழல் இந்த ஊழல் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குதா? உன் தரிசனம் என்ன தரிசனம் அஞ்சுட்டியா? இல்ல அப்புறம் மத்தவங்களுக்கு என்ன ஊழியம் பண்ணினா பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் நீ பிரகாசி. ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஷைன், லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் men. அதுதான் இந்த வசனம். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் men that they may see your good deeds and praise your father in heaven. ஓகேவா? லெட் யுவர் லைட் ஷைன் லைக் எனிதிங். அப்படியே சும்மா கண்ணு கூசணும், பளிச்சுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்ன பண்ணுவான். நீங்க சின்னவனா பெரியவனா நீங்க உங்களுடைய லைஃப் குறிச்சு கணக்கு போட்டு பாருங்க. கடைசி வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. மலை பிரசங்கம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், நான் யார், நீங்கள் யார்? Who am I? We are salt and light. நாம் உப்பு, வெளிச்சம். எப்படிப்பட்ட உப்பு? சாரம் இருக்கிற உப்பு, நல்லா பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சம். ஓகேவா? நான் என்ன பண்ணும்? பிரகாசிக்கணும், நல்லா சாரமா இருக்கணும். எப்படி பண்ணும்? மற்றவங்க பார்க்கத்தக்கதாக பண்ணும். நம்மளுடைய காம்படிஷன் யாருங்க? Who are our competitor? ஓகேவா? வசனத்தின்படி நம்மளுடைய காம்படிட்டர் யார் தெரியுமா? இன்னொரு விசுவாசி அல்ல, இந்த உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறாங்களா அவங்க இல்ல, உங்க குடும்பம் இல்ல, உங்க பையன் பொண்ணு, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நோபடி நத்திங். ஓகேவா? இன்னொரு பிலீவர் அல்ல, இன்னொரு விசுவாசியா உங்க ஊழியக்காரன், உங்களுக்கு மேல இருக்கிற ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரெல்லாம் கிடையாது. அப்ப என் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. அக்கம் பக்கம் நோ. யாருங்க என்னுடைய போட்டி? யாரு? யாருக்கு இன்னும் போட்டி போட்டாலும் அப்படியே சும்மா பிரகாசி தள்ள முடியும் அப்படின்னா போட்டி யார் தெரியுமா? வேத பாரகர் பரிசேயர். முடிஞ்சா அவங்க கூட ஸ்பேரிங் போடு, முடிஞ்சா அவனை தாண்டி நீ உன் நீதியை காட்டுறான் அப்படின்ற ஆண்டவர். வேத பாரகர் பரிசேயர் இவங்க யார் தெரியுமா? ஆக்சுவலா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நீங்க இப்ப நாங்க சோசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த வேத பாரகர் பரிசேயர் அப்படியே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ல ஆரம்பிச்சு எது செய்ததும் அப்படியே சும்மா பக்கவா இருப்பாங்க. ஓகேவா? அந்த காலத்து ரபி மார்கள், வேத பாரகர் பரிசை. இவங்க வந்து ஜீசஸ் வாழ்ந்த காலத்துல வில்லன் மாதிரி சில பேர் வில்லன் மாதிரி இருப்பாங்க. இந்த பரிசை அவங்கலாம் ரொம்ப நோண்டுவானுங்க, மேசியான அவரை ஏத்துக்கொள்ள முடியல, அதனால இவங்க வில்லன் மாதிரி. ஆனா அவங்க ஆக்சுவலா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அவங்க வந்து இந்த பழைய ஏற்பாடு, இந்த மோசே நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கட்டி போச்சதுனால மேசியா கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். உடனே அவனுக்கு கெட்டவங்க எல்லாம் கிடையாது. கர்த்தர் வைக்கிற ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? இந்த பேர் நான் உங்களை ரசிக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து, அந்த காலத்துல வாழ்ந்த மக்களையும் நம்மளே பார்த்து சொல்லிட்டு, வேத பாரகர் இருக்கிறாங்களா அவங்க பாரு, நல்லா பாரு. பரிசேயர் இருக்கிறனால அவங்க பாரு, பெர்ஃபெக்ட் பீப்புள். 10 கட்டளையும் ஃபாலோ பண்ணுவானுங்க, ஓய்வு நாள கரெக்டா ஆசிரிப்பானுங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்றது, டூயிங்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பக்காவா செஞ்சுணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் எல்லாத்தையும் செய்வானுங்க. காட் வைக்கிற ஸ்டாண்டர்ட் பாருங்க. எப்படிங்க நான் பிரகாசிக்கணும்? யார மாறீங்க அப்படின்னா காட் சொல்றாரு 20வது வசனத்துல, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி. அவனுக்கு எவ்வளவு நற்கிரியை செய்ய பயங்கரமா செய்வானுங்க. மனுஷன் பாக்குற மாதிரி செய்வானுங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல திட்டுறாரு, மனுஷன் பாக்குற மாதிரி இந்த ரோட்டுகளை நின்னுங்க சத்தங்கமா பரிசைய மாதிரி ஜோம் பண்ணாதன்றாங்க இந்த பிரேயர். ஏன்னா அவங்க வந்து பிரேயர் வந்து பர்சனலா பண்ணும். அவங்க அப்படின்னு உரியல இந்த போன் வாழ்வுல போயிடும், முன்னாடி ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுது அப்படியே அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லை, அதாவது ஜபத்துல நடிக்குவானா, ஆனால் அப்படின்ற மாதிரி அந்த வேத பாரகர் பரிசேயர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களே, அவங்க கிட்ட இருக்கிற நீதியை காப்பி அடி. அதாவது ஒரு வாட்டி நான் டீ குடிச்சிருந்தேன், பக்கத்துல ஒரு ஜோப்படா அப்படின்னு வந்து டீ அப்படியே சாப்பிட்டு போகுது, அந்த மாதிரி பண்றாங்க.
அவங்கள பார்த்து ஜெபத்தை காப்பி நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிடும், அந்த மாதிரி டிவில யாருன்னா பண்ணாலோ இல்ல சகோதரர்கள் வேற அப்படி தெரிஞ்சவங்க பண்ணாலோ, ஆஹா இவங்க பண்ற ஜெபம் பயங்கரமானது அந்த அப்படின்னாலே இவன் பசுத்தவான் போல, நம்மளும் அப்ப இதை காப்பி அடிச்சா நம்ம அப்படி பசுத்தவான நம்ம காட்சி அளிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெபத்தை காப்பி அடிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை போட்டு நொறுங்குறாரு. ஜெபம் பண்ணுமா, கம்முன்னு போய் கதவை சாத்திக்கின்னு உங்க அப்பாவை பார்த்து அவர் கூட ஜெபம் பண்ணு. ஓகேவா, சும்மா மனுஷன் பார்க்கத்தக்கதா ஜெபம் பண்ணாரு. ஆனால் அதையும் கடவுள் தான் சொல்றாரு, பரிசையன் அவன மாதிரி ரோட்ல நின்னுங்க மனுஷன் பார்க்க சொல்லி சத்தமா ஜெபம் பண்ண, சுருக்கமா வச்சுக்கோ பிரேயர், எனக்கு தெரியாதா நீ கேட்கறதுக்கு முன்பாக தான் சொல்றாரு. ஆனா அதே கடவுள் இவங்க கூட கம்பேர் பண்ணி இது பேரு அவன் நான் பிரேயர்ல ஒண்ணு காப்பி அடிக்காதுன்னு சொல்றான். ஆனா அவன் எதுல காப்பி அடிக்கணும்னா வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி, அவங்க செய்யற ரைச்சியஸ் டூயிங்ஸ். ஓகேவா, நீதி நற்கிரிய நீதியிலும் உங்கள் நீதி, நீங்க வாழ்ற வாழ்க்கை, அதாவது உங்களுடைய எப்படி சொல்றது ஆக்ஷன். ஓகேவா, நாட் ஜஸ்ட் பிரேயர், ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட், அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய நீதி. ஓகேவா, அவங்களுடைய செய்கிற காரியங்கள் நற்கிரியைகள், நீதினா தெரியல, குட் திங்ஸ் எல்லாமே காப்பி அடி. எந்த அளவுக்கு அப்படின்னா ஓவர் டேக் பண்ணும். காம்படிஷன் அவனுங்க தான். இனிமேல் உன்னுடைய காம்படிஷன் யாருன்னா ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நமக்கு நம்ம தான். அதுல ஒரு மாற்று கருத்தம் இல்லை. நேற்றை விட நீங்க நல்லா இருக்கும். ஆனா ஹையர் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு எஸ்ஐசி மூலயமா கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக கர்த்தர் விருப்பப்படுறாரு. உங்களுடைய காம்படிஷன் யாருமா, வேத பாரகர் பரிசேயர். முடிஞ்சா அவங்க கூட காம்படிஷன் போடும். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் அடிக்கிறார் ஆண்டவரு. திருப்பி சொல்றேன், பழைய ஏற்பாடுல இந்த வசனம் பழைய ஏற்பாடுல போட்டு ஏசுதான் மாதிரி சொல்றது ஏசு பாப்பா புதிய ஏற்பாடுப்பா, மத்த 5:20 பேசுனுக்கிறேன் நானு. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களின் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சீலட்சி முடிச்சிடறாரு. திருப்பி சொல்றாரு, நான் யார், நீங்கள் யார், நீங்கள் வெளிச்சம், நீங்க உப்பு. என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும், பிறர் பார்க்கத்தக்கதாக பிரகாசிக்கணும். யாரு நம்மளுடைய காம்படிஷன், வேத பாரகனும் பரிசேயனும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷனஸ் தான் நம்மளுடைய காம்படிஷன். மற்றவங்க இந்த அக்கா அந்த அண்ணன் நோபடி நத்திங், நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவர் உங்க காம்படிஷன் நினைச்சுக்காதீங்க. அவங்கள பார்த்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஆனா நம்மளுடைய காம்படிஷன் கத்த சொல்றது இவங்களை தாண்டி போகணும்டா நீனா வேத பாரகர் பரிசேயர். சோ இந்த நாள்ல இந்த திருச்சபை மூலயமா நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றது என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஷைனிங். நான் பிரகாசிக்க வேண்டும், அதாவது நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களுடைய போக்கஸ ஷைனிங் மேல போடுங்க. நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களுடைய பிரகாசம் மேல எப்படியாவது ஜொலிக்கணும், ஜொலிக்குது அந்த மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்னணும். முடியுமா? நிச்சயமா முடியும். திருப்பி சொல்றேன், ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட நோக்கமே உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க உதவி செய்யறதுதான். இந்த நாள் அப்படியே ஒரு சும்மா அப்படி தீ குச்சி எடுத்து போட்டா மாதிரி கப 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 கபன்னு சில இதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதை என் ஆவியில் நான் உணர்கிறேன். ஒரு மாற்று கருத்தம் கிடையாது. ஃபீட்பேக் ஓபன் பண்ணா நீங்களே சொல்லுவீங்க. ஓகேவா, எங்களுடைய நோக்கமே பேர்ல இருக்கிறோம், ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, பிரகாசிக்கின்ற சர்வதேச சமுதாயம் திருச்சபை அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, நாங்கள் பிரகாசிக்க துவங்கி விட்டோம், கர்த்தருக்காக ஜொலிக்கிறோம். வாரம் மீட்டிங் அதாவது மிஸ் ஆகாம நடக்குது. நான் அவைலபிள் ஆனாலும் வேற பிரசங்கியார்கள் வராங்க, நான் இருந்தாலும் வேற பிரசங்கியார்கள் வந்து இந்த திருச்சபை மூலயமா அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்க கிட்ட இருக்கிற கிஃப்ட், அந்த வரங்கள், பிரசங்கிக்கிற வரங்கள், துதிக்கின்ற வரங்கள். இனியவள் துதிச்சாங்களா இன்னைக்கு? போன வாரம் சஞ்சய் துதிச்சா போலியா, அடுத்த வாரம் வேற யாருன்னா துதிப்பாங்களே. சோ ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மூலயமாக மற்றவர்கள் பிரகாசிக்கிற வாய்ப்புகளை இந்த ஒரு ஸ்தலம் ஏற்படுத்தி தருது. அப்போ நாங்க வச்ச பேரு கரெக்ட் தானே, ஷைன் இன்டர்நேஷனல் கமிட்டி மூலமா நான் ஷைன் ஆகுறேன், இங்க வர ஆத்துமாக்கள் ஷைன் ஆகுறாங்க. வார்த்தையின் மூலமா அந்த ஃபீட்பேக் செய்யும் போது ஓகே கர்த்தர் ஏதோ ஒரு வேலையை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷைன் ஆகுறோம். வாட் அபவுட் யூ? என் கேள்வி அதுதான். ஏங்க நான் என் கடமையை நிறைவேற்றேன், என்னால தைரியமா சொல்ல முடியுங்க. அதான் சொல்றேன், இதுக்கு நான் தகுதி இல்லைன்னா வார்த்தையை வேற ஒரு நாள் நான் ரெடி ஆகிட்டு போட்டுருவேன். ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறேன். இன்னும் இது அதிகமாகும். நீங்க என்னதான் பண்றீங்க? கேள்வி, ஒரு கேள்வின்னு சொன்னால கேள்வி உங்களை பார்த்துதான் தெரியல. இந்த வசனம் இத்தனை நாள் தெரியல. மனுஷர் பார்க்கத்தக்கதாக இருக்குதா, இல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்குது? எனக்குள்ளேயே வச்சு அப்படி ஆவியா ஆத்மா அந்த இது ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள்ள நோ ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியரங்கமா இருக்கணும். திருப்பி சொல்ல நடிக்கிறது இல்ல, அந்த ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு எழுதுறாரு பாருங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே நிரம்பி ஆத்மால இருந்து ஆவில நிரம்பி ஊற்றி அதன் பிறகு அப்படியே அந்த அந்த ஃப்ளூயிட், அந்த தண்ணி அப்படியே ஜீவ தண்ணி வெளியே போயிட்டு பிறரும் அதுல கால் நினைச்சு அதை ருசி பார்த்து நல்ல வேலை வறண்டு போயிருந்தேன்,
உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். அதுதான் பேசிட்டு இருக்கேன் நானு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மனுஷர் காணத்தக்கதாக உங்கள் நற்கிரியைகள் இருக்கிறதா? கேள்வி. ஒரு கேள்வி, ஒரே கேள்வி. டைட்டிலே அதான், ஒரு கேள்வி. கேள்வி என்ன அப்படின்னா, மனுஷர் காணத்தக்கதாக உங்கள் நற்கிரியைகள் இருக்கிறதா? அதாவது உங்களுடைய நற்கிரியை வந்து பர்சனலா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், வேலையில உண்மையா இருக்கிறதா இருக்கலாம், அதாவது வேலையில பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல போறதா இருக்கலாம். ஸ்கூல் காலேஜ் பசங்க யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா, உங்க எஜுகேஷன்ல நெக்ஸ்ட் லெவல் போறது, ஸ்கோரிங் ஹை மார்க்ஸ், வாட் எவர் இட் இஸ், அது அவங்களுடைய ஹார்ட்ல இப்ப காட் பேச சொல்லி இந்த ஃபீல்டு. இப்ப நான் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு பேசும்போது ஆவியானவர் நட்ஜ் பண்றாருல, குத்தி காட்டுறாருல, இந்த ஃபீல்ட்ல தான் நான் இதுல தானே உன்னை எதிர்பார்க்கிறேன், நான் இதுல தானே உன்னை எதிர்பார்க்கிறேன், நீ ஊழியக்காரன் இதுல தானே. அது போல ஆவியானவர் பேசுறாங்களா, அது நீங்க நீங்க காட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மனுஷர் காணத்தக்கதா உங்க நற்கிரியைகள் இருக்கிறதா? நீங்கள் பிரகாசிக்கின்ற காரியம் மனுஷன் பாக்குற மாதிரி இருக்குதா? அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சு பாக்குறாங்களா? அவங்களும் மனுஷன் தானே. யாரோ இல்ல, வெளிச்சம்னா அட்லீஸ்ட் வீட்டுக்காவது வெளிச்சம் தரணும்ல. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது காணத்தக்கதாக இருக்கிறதா? அட்லீஸ்ட் உங்களுடைய க்ளோசர் சரௌண்டிங்ஸ் அது காணத்தக்கதாக இருக்கிறதா? இல்லை என்றால் ஒரே ஒரு விஷயம் நான் சஜஸ்ட் பண்றேன். திருச்சபையா சார்பாக ஒரு பாஸ்டரா, ஆஸ்க் காட் வாட் டு டூ. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ப்ளீஸ் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துல கேளுங்க. கர்த்தர் புட்டு 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 வைப்பாரு. அப்பா, எப்பயாவது கேட்டிய எத்தனை நாள் காசு நிகழ்த்து இந்த கேள்வி நீ கேட்பேன்னு சொல்லிட்டு வா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அப்படியே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படி செப்னு அப்படியே குச்சி வச்சு அதுக்கப்புறம் செயல்பாட்டுல இறங்குனுங்க. காலம் சமீபமா இருக்கிறது, தாமதிக்காதீர்கள். திருப்பி சொல்றேன், வேத பாரகர் பரிசெய்யற அளவிற்கு அவங்க தாண்டி நம்மளுடைய அந்த நீதி விளங்கினா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும்னு சொல்லிட்டு ஏசப்பாவோட வார்த்தை, அவர் வாய்நாள் வந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துல கேட்டோம். ஆல்ரெடி இந்த வார்த்தை, இந்த பிரசங்கத்தை நான் பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் யாருடைய மனசுல என்ன கிரியை செஞ்சு இந்த விஷயம் தான் இது நம்ம ரொம்ப நாள் செய்யாம இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசினாருன்னா தயவு செஞ்சு வருகிற வருகிற இந்த வீக் ஃபுல்லா நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ற முயற்சியில ஈடுபடுங்க. முடிஞ்சா இந்த இந்த செஷன் முடிச்சு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபீட்பேக்ஸ்ல நம்ம கேட்கலாம், என்ன பேசினார் ஆண்டவர், அது ஐ மீன் எதுல நீங்க பிரகாசிக்க போறீங்கன்னு. சோ தட் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க வந்து அதை செய்றீங்களா இல்லையா அந்த ஃபாலோ அப் ஈஸியா இருக்கு. திருப்பி சொல்றேன், இது சர்ச், ஓகேவா? ஏன் லைவ்ல ரெக்கார்ட்ல இது பண்ணல அப்படின்னா, அந்த உங்களுடைய ஷேரிங் பண்ணலன்னா சம்டைம்ஸ் பிரைவேட்டா இருக்கும், பர்சனலா தான் ஷேர் பண்ணுவீங்க. அதனால பட் இதை நீங்க யூடியூப்ல கேட்கிற ஆட்களா இருந்தாலும் நீங்க வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்ல நான் இதை செய்யலான்னு இருக்கேன், இந்த வார்த்தை மூலியமா எனக்கு வந்துச்சு, நான் வந்து இந்த ஒரு நற்கிரிகளை ஈடுபடலான்னு இருக்கேன், இதன் மூலியமா நான் பிரகாசிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம், ஓகேவா? பட் ஆல்ரெடி காட் பேசல, எனக்கு என்ன பண்றது தெரியலங்க அப்படின்னா நம்ம இப்ப ப்ரே பண்ண போறோம் உங்களுக்காக. ஆஸ்கிங் காட் வாட் டு டேசப்பா, யார் யாரெல்லாம் அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியும், எப்படி பிரகாசிக்கணும்னு தெரியலங்க எனக்கு, எனக்கு என்ன திறமை இருக்கு, என்ன இருக்கு, எனக்கு காட் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாருன்னே தெரியலங்களே அப்படின்னு யாருன்னா இருந்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனா இப்ப உங்களுக்காக பரிந்து பேச போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு மெல்லிய சத்தத்துல உங்க காதுகள்லயும் உங்க மனசுலயும் கிளியரா கேட்கறதுக்காக கர்த்தர் பேசுவாரு. ஆன் ஸ்பாட் பேசணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் நீங்க காட் கிட்ட பிரேயர்ல நீங்க காத்திருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை தான் செல்லும் நான் வந்து எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு கிளியரா கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கேட்டுட்டு அப்படியே விட்டு ஓகே வர்த்தமாம் இருந்து அப்படியே கிளம்பிடக்கூடாது. கேட்டுட்டு அதை எப்படி செயல்பாட்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு காட் கிட்ட பிளான்ஸ் வாங்க. நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கஷ்டப்படுற பசங்க அவர் எப்படி சொல்றது, இன்னனே தெரியலையே, எதுல பிரகாசம் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆட்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி திருச்சபையின் மூலியமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பிரகாசிக்கின்ற ஒரு புரட்சியும் ஏற்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்பெஷலா இந்த நாளுடைய வார்த்தை நிறைய பேருடைய இதயங்களை கொழுந்து விட்டு எரிய நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எசப்பா, மனுஷர் காணத்தக்கதாக எங்களுடைய நற்கிரியைகள் இல்லை, அப்படி என்னதான் செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு யார் யாரெல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்களோ அவர்களிடம் பர்சனலா அவங்க எந்த ஃபீல்டுல எந்த இடத்துல எந்த மாதிரி பிரகாசிக்கணும்ன்றதை நீங்க அவங்க சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பர்சனலா வாரம் முழுவதும் அவங்க கிட்ட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள்ல நாங்க இந்த செஷன்ல இருந்து நான் இதை கத்துக்கினேன், நான் இதை செயல்படுத்திட்டு இருக்கேன், தேங்க்யூ ஃபார் த செஷன்னு. இந்த செஷன் மூலியமா நானும் பிரகாசித்ததை உங்ககிட்ட அந்த மாதிரி நபர்கள் போய் தேங்க்ஸ் சொல்லத்தக்கதாக காரியங்கள் மாற்றி அமைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெளிவா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஏசப்பா. அதுக்கேற்ற விதத்துல அவங்க உங்ககிட்ட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்த பிளான்ஸை பெற்றுக்கொள்ளும் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
யார் யார்கிட்டலாம் நீங்க இந்த செஷன், இந்த மெசேஜ் போயிட்டு இருக்கும் போதே பேரலா நீங்க அவங்களோட இதயத்துல நீங்க பேசுனீங்களோ அவங்களையும் நான் நினைவு கூறுகிறேன். இப்போ அவங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் ஏசப்பா அவங்க ஜஸ்ட் ஒரு 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 ஸ்பார்க்கோட ஒரு ஃபயரோட இப்ப அப்படியே ஷேர் பண்ணிட்டு அதோட அப்படியே பிசாசான பிசாசானவன அவங்களுடைய அந்த ஃபயரை அணைத்து விடாத படிக்கு, அவங்களுடைய ஆவியை அணைத்து விடாத படிக்கு, அவங்க அதை செயல்பாட்டு கொண்டு வர பசுத்த ஆவியானவருடைய முழு உதவியும் கிருபையும் அனுக்கிரகத்தையும் நாங்க கெஞ்சி கேட்கிறோம். நீங்க நிச்சயமா செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சோ மச். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேரிங் செஷன் போலாம்.